Hello students, 10th standard state board pasangla. I hope everyone is eagerly waiting for when this series is going to resume. So sorry for it. கம்பெனில வந்து ஒரு சடனா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டிரான்ஸ்ஃபர், அதனால நான் வந்து ஒரு 1 வீக் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் அங்கே வந்து வெறும் லேப்டாப் மட்டும் தான் கொண்டு போக முடிஞ்சது. கேமராவோ இல்லை ரைட்டிங் டேபோ என்னால் எதுவுமே கொண்டு போக முடியல. திஸ் இஸ் த ரீசன் ஃபார் நோ வீடியோ ஃபார் த பாஸ்ட் 1 வீக். ஸோ இனிமேல் வந்து மேக்ஸிமம் என்னால் வந்து எந்த அளவுக்கு ரெகுலராக வீடியோ போட முடியுமோ வீடியோ போடுறேன். ஸோ மீன் வைல் ஃபஸ்ட்டு 10 days வீடியோ பார்க்காதவங்க, ஃபஸ்ட்டு இப்போ தான் வரேன், இப்போ தான் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 days நம்ம வந்து டெய்லி 2 2 மார்க் 2 5 மார்க் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு பசங்களுக்காக உங்களுடைய புக்கில் இருக்கிற, அதுவும் முக்கியமாக வரப்போகிற குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் 10 நாளாக பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து 10 நாளாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குயிக்காக ஒரு இன்ட்ரோ பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரோ அப்படின்றது நீங்களே டாபிக் என்னன்னு கவனிச்சிட்டு இருப்பீங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.1 5.2 ஆல்ரெடி நம்ம முக்கியமான சம்ஸ் வந்து போட்டுட்டோம். 2 2 மார்க் 2 5 மார்க் போட்டுட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம 5.3ல இருந்து 2 2 மார்க் 2 5 மார்க் பார்க்க போகிறோம். இப்போ நான் கொடுக்க போகிற இந்த குயிக் இன்ட்ரோ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் வேரியஸ் ஃபார்மெட். நம்ம நிறைய ஃபார்மெட்ல வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எழுத போகிறோம். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஃபார்மெட் வந்து மாறப்போகுது. அதுக்கான ஃபார்முலாஸ் நான் கொடுத்துட்றேன். இந்த இன்ட்ரோ 5.3க்கும் வரும். அட் த சேம் டைம் 5.4மே வந்து நம்ம இதை வச்சு தான் மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க எப்பவும் சொல்கிறது தான், ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் டெய்லி ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் டெய்லி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மார்க்கை விட 20லேருந்து 30 மார்க் கண்டிப்பாக அதிகமாக எடுக்க முடியும். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் இப்போ நான் இந்த 11 நாள் 12 நாள் சொல்லிட்டு எத்தனை டேஸ் நான் போட்டுக்கிட்டே வரணும். இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதுலேருந்து அதிகபட்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முடிஞ்சா ஒரு தனி நோட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஹியர் வி கேன் ஸ்டார்ட் த செஷன் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நிறைய ஃபார்மேட்ல இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பேசிக்கானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y ஈக்குவல்ஸ் டு எம் எக்ஸ் பிளஸ் சி. சார் இதில் எம்ன்றது யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம் வந்து நமக்கு ஸ்லோப்பு. ஸோ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன போட்டிருக்கோம்? y2 மைனஸ் y1 ஞாபகம் இருக்கா? y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இது y, இது ஸ்லோப்பு. அடுத்து இந்த சின்றது யாரு அப்படின்னா உங்களுக்கான இன்டர்செப்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, இன்டர்செப்ட்ன்றது என்னது? ஒரு லைனு ஒய் ஆக்சிஸை எங்க வந்து கட் பண்ணுதோ, சப்போஸ் ஒரு கிராஃப் இப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு லைன் வந்து இப்படி குறுக்க போகுதுன்னா இந்த பாயிண்ட் தான் வந்து சி. ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுடைய ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கலாம். ஸோ இது நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம்பா. சரிங்களா? செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்லோப்பு பாயிண்ட் ஃபார்ம். ஸ்லோப்பு எம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாயிண்ட் வந்து x1, y1 கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல்ஸ் டு m டைம்ஸ் x மைனஸ் x1. காப்பி பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொடுக்குறத காப்பி பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா இந்த இன்ட்ரோ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட்டுமே, அந்த எக்ஸசைஸ்மே 5.3யும் 5.4மே உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப்பும் இன்டர்செப்டும், செகண்ட் வந்து ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. மூணாவதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப்பே கொடுக்காம வெறும் 2 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. வெறுமனே என்ன பண்ணுவாங்க? 2 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. 2 பாயிண்ட் ஃபார்ம் அப்படின்வாங்க. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு கிராஃப் இப்படி இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, சரியா? ஸோ இந்த பாயிண்ட் வழியா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுதுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வித் த ஹெல்ப் ஆஃப் 2 பாயிண்ட்டை வச்சு. ஸோ அந்த 2 பாயிண்ட் நம்ம எப்படி எடுத்துப்போம்? x1, y1 ஒரு பாயிண்ட்னும் அண்ட் தென் x2, y2 ஒரு பாயிண்ட்னு எடுத்துப்போம். ஸோ இதுக்கான ஃபார்முலா எப்படி சார் எழுதுறதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்கு இதுல எம்முக்கு பதிலா இந்த y2 மைனஸ் y1 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். y2 மைனஸ் y1 x மைனஸ் x1, இந்த பக்கம் உங்களுக்கு x மைனஸ் x1 இருக்கா, இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்க இருக்கிற இந்த y மைனஸ் y1. இந்த y வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னவா மாறிடும்? டிவைட்ல வந்துடும்ல. ஸோ அதை தான் நம்ம மாற்றி எழுதிருப்பாங்க இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருந்து வந்தது தான், ப்ரொவைடட் எம்முக்கு பதிலாக நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம்னா y minus y1 by y2 minus y1 is equals to x minus x1 by x2 minus x1. இதுதான் 2 point form of equation of straight line. இது 11th ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுமா. 11th வந்து நீங்க எய்தர் நீங்க மேக்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி, இல்ல பிசினஸ் மேக்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி, அங்கே நீங்க அனலிட்டிக்கல் ஜாமெட்ரின்னு படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 11th ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான்.
சரிங்களா? இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க குயிக்கா. எஸ், இன்னும் ஒன்று இருக்கு. இன்னும் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே இன்டர்செப்டா கொடுத்துருவாங்க. சரிங்களா? ரெண்டுமே இன்டர்செப்ட் இந்த சென்ஸ். நான் தனி பேஜ்ல கொடுக்குறேன், நான் மறைச்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் செகண்ட் பேஜ்ல கொடுக்குறேன். ரெண்டுமே இன்டர்செப்டா கொடுப்பாங்க. அதாவது ஒரு லைன் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 1 செகண்ட்மா. உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து இப்படி இருக்கு. உங்களுக்கான கிராஃப் வந்து இப்படி இருக்கு. இப்போ இது வந்து எக்ஸையும் ஒய்யையும் வந்து ஒரு இடத்துல டச் பண்ணது ஒரு லைன் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்படி போகுதுன்னா இது வந்து உங்களுக்கான எக்ஸ் இன்டர்செப்ட். அப்படிதானே? எக்ஸ்ல டச் பண்ற பிளேஸ், எக்ஸ் கோஆர்டினேட் ஆக்சிஸா டச் பண்றது, எக்ஸ்ல டச் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 3 பாயிண்ட்ல டச் பண்ணுது அப்படின்னா மீன்ஸ் 3,0 டச் பண்ணுது. அது மாதிரி இது வந்து சம்திங் லைக் 0, ஒரு 4ல டச் பண்ணுது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? புரியுதா? இந்த ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ரொம்ப சிம்பிள். எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ஃபோர்த் ஃபார்முலா. இதுதான் ஃபோர்த் ஃபார்முலா. இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னுவாங்க. வெறும் இன்டர்செப்ட் மட்டும் கொடுப்பாங்க, பாயிண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இங்க பாயிண்ட் தான் நான் எழுதியிருக்கேன் 0,4 3,0. நீங்க அதுல பண்ணாலும் இல்ல இந்த இன்டர்செப்ட்ல நீங்க டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஆன்சர் சேமா தான் வரும். ஸோ இப்போ 4 ஃபார்முலா நம்ம கையில இருக்கு. சரிங்களா? எழுதிக்கோங்க, குயிக்கா எழுதிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம சம் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ 2 2 மார்க்கு ஏற்கனவே தெரியும், நான் சொல்லியிருக்கேன். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? அதாவது நான் தேவையில்லாதெல்லாம் கொண்டு வர மாட்டேன். பிகாஸ் ஐ நோ உங்க டைமும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 2 மார்க்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க் நான் எங்கேருந்து கொண்டு வந்திருக்கேன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்ஸ் மேக்ஸிமம் 5.3 தான். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நாள்ல ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் சப் டாபிக் மட்டும் நம்ம கவர் பண்ற மாதிரி பண்ணுவோம். சரியா? 5.3ல கொஸ்டின் நம்பர் 7ல செகண்ட் ரோமன் கொண்டு வந்திருக்கேன். இது 2 பாயிண்ட் ஃபார்ம். 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்குறாங்க. சரிங்களா? 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்குறாங்க. சார் எனக்கு தெரியும் சார், எங்கள் ஸ்கூலில் எடுத்துட்டாங்க சார் அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணணும்? தாராளமாக வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே போட்டு பார்க்கணும். தெரியாதுன்றவங்க கவனிங்க, வீடியோ ப்ளே பண்ணிட்டு. தெரிஞ்சவங்க நீங்கள் போட்டு பாருங்க. எனக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. நீங்கள் அப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஆன்சர் வந்திருக்கா இல்லை அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ லெட் த பாயிண்ட்ஸ் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? லெட் பாயிண்ட்ஸ் பி, இல்லை கிவன் பாயிண்ட்ஸ் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? லெட் பாயிண்ட்ஸ் என்னது? x1, y1 வந்து 2, 3. அடுத்து x2, y2 வந்து -7, -1. இப்போ ஃபார்முலாவை எழுதணும். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பிராக்கெட்ல 2 பாயிண்ட் ஃபார்ம். பிராக்கெட்ல 2 பாயிண்ட் ஃபார்ம். என்ன ஃபார்முலா? என்ன எழுதுவோம் ஃபார்முலா நம்ம? y minus y1 by y2 minus y1 is equals to x minus x1 by x2 minus x1. சப்ஸ்டிட் பண்ணுங்க உங்க வேல்யூஸ் குயிக்கா. எஸ், சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். y minus y1ன்றது யாரு? 3 by y2 என்ன? -1. ஸோ -1 -3 is இது ரெண்டும் சேமா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது டேர்ம் வந்து சேமா வரும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல. சரியா? அதே மாதிரி இந்த பக்கம் x minus 2 by -7 -2 இதுவுமே பாருங்க ரெண்டும் சேமா வரும். புரியுதா? இப்போ என்ன பண்ணலாம்? y minus 3 நான் இங்க தள்ளி எழுதுறேன். y minus 3 by -4 is equals to x minus 2 by -9. சேம் சிம்பிளா இருக்குல்ல, அப்ப ஆட் பண்ணணும். 3 1 2 போட்டுற கூடாது. -1 -3 சேம் சிம்பிளா இருந்ததுன்னா அடிஷன் ரூல் படி, இன்டிஜர் ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் அண்ட் கீப் த சேம் சிம்பிள். இப்போ என்ன பண்றேன்? ரெண்டு பக்கம் மைனஸை கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. எப்பவுமே நீங்க எந்த ஒரு சம்மு எந்த சுச்சுவேஷன்ல சால்வ் பண்றதா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் ஃபிராக்ஷன் பாக்குறீங்க அப்படின்னா உல்டா மல்டிபிளிகேஷன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும் எப்பவுமே. சரியா? இப்போ 9 நான் இங்க பண்றேன். ஸோ 9 times y minus 3 is equals to 4 times x minus 2. புரியுதாமா? 9 இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கோமா, 4 இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இந்த ஸ்டெப் கிளியரா? இப்போ உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9 into y 9y, 9 3s are 27. அதே மாதிரி 4 into x 4x, 4 2s are 8. இப்போ இதெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. 4x minus 8, 9y இந்த பக்கம் வந்தா minus 9y, minus 27 இந்த பக்கம் வந்தா plus 27 ஆகிவிடும். அவ்வளவுதான் ஆன்சர் முடிய போகுது. ஸோ 4x minus 9y plus 19 is equals to 0. 27 minus 8 நான் சிம்பிளிஃபை பண்ணலாம். சரியா? ஸோ இஸ் தி எழுதுங்க. இஸ் தி required equation of straight line எழுதுறோம். required equation of straight line. நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன், நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. சாரும் ஷார்ட் ஃபார்ம் எழுதுறாரு, நம்மளும் எழுதலாம்னு நினைக்கக்கூடாது. நான் இங்க ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்குறேன், அதனால ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். நீங்களே கூட இப்போ எழுதும்போது ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் எக்ஸாம்ல எழுதும்போது
அங்கே நீங்கள் ஃபுல் ஃபார்மேட்டில் தான் எழுதணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 4x minus 9y plus 19 is equals to 0 is the required equation of straight line. ஸோ இது 2 பாயிண்ட் ஃபார்ம். சப்போஸ் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த சம்மு கிளியர் தானே, புரிஞ்சதில்ல? இப்போ இந்த சம்மு புரிஞ்சிருச்சு அப்படின்றவங்க இம்மிடியேட்டாக நம்ம வீடியோக்கு லைக் தட்டிடணும். தட்டுங்க பார்ப்போம். இந்த சம்மு புரிஞ்சவங்க வீடியோக்கு லைக் தட்டுங்க. செகண்ட் சம் போயிடலாம். எஸ். ஸோ கொஸ்டினை படிங்க பார்ப்போம். ரீட் த கொஸ்டின், ட்ரை டு டூ இட் பை யுவர் செல்ஃப். கொஸ்டினை படிங்க. கொஸ்டினை படித்து நீங்களே போட கற்றுக்கோங்க. இது நான் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துட்டோமா? ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எப்படி எழுதுவீங்க? கிவன் ஸ்லோப் m is equals to -5/4 and பாயிண்ட் நம்ம எப்படி எடுக்கணும்? x1, y1 is equals to -1, 2 எடுக்கணும். சிம்பிள்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. சரியா? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன ஃபார்முலா? y minus y1 is equals to m times x minus x1. ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரே பேப்பரில் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் எந்த டாபிக் படிக்கிறோமோ அந்த டாப்பிக்கில் பயன்படுற எல்லா ஃபார்முலாவும் ஒரே பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு A4 ஷீட்டில் கோஆர்டினேட் ஜாமெட்ரின்னு ஹெட்டிங் போட்டிருக்கீங்கன்னா ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து 5.1லேருந்து 5.4 வரைக்கும் என்னென்ன ஃபார்முலாலாம் பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை. ஓகே, I know you people won't do just for fun. Okay, substitute பண்ணிக்கோங்க. y minus y1 வந்து என்னது 2. ஸோ அப்போ நான் y minus 2 நான் டேரெக்டாக போட்டுறேன். is equals to -5/4 of x. இது minus of -1 will become +1 மாறிடும். புரியுதா பாருங்க? இல்லை நான் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். இப்போ 4 நான் கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 4 times y minus 2 equals to -5 times x plus 1. இப்போ உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into y 4y, 4 into 2 -8 is equals to -5 into x -5x, -5 into 1 -5. இப்போ நல்லா கவனிங்க. எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஜெனரல் ஃபார்ம் எழுதும்போது இட் மஸ்ட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ax plus by plus c equal to 0. இதுதான் ஒரு ஜெனரல் ஃபார்மேட் ஆஃப் யுவர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். போன சம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா எக்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. எக்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ்ல ரெப்ரசென்ட் பண்ணுங்க. இப்போ இங்க எக்ஸ் நெகட்டிவ்ல இருக்கிறதால நான் இவங்களும் அந்த பக்கம் கொண்டு போக போறேன். அப்போ எப்படி எழுதுவீங்க? ரெண்டுமே பிளஸ்ஸா மாறிடும். 5x + 5 மாறிடும். அங்க இருக்கிற அந்த 4y - 8 உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். புரியுதா? இப்போ நம்பர்ஸை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5x + 4y - 3 equal to 0 is the equation of required equation of straight line. Sum over. ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. ரொம்ப டைம் நீங்களாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துல இந்த சம்மு போடலாம். எக்ஸாமில் வித்தின் 1 minute யூ கேன் கம்ப்ளீட் திஸ் கொஸ்டின். அதுதான் ஒரு பியூட்டியே. சரியா? ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது எப்பவுமே 2 மார்க் பொறுத்த அளவுக்கு. சரியா? இப்போ அடுத்து 5 மார்க் பாருங்க. டு பி வெரி ஃப்ராங்க், ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரியிலேருந்து 2 5 மார்க் எக்ஸாமில் வருதுன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவாங்க? 5.1 5.2ல இருந்து ஒரு 5 மார்க் எடுப்பாங்க. நான் சொல்றதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 5.1 5.2ல இருந்து ஒரு 5 மார்க் எடுப்பாங்க. 5.3 5.4ல இருந்து ஒரு 5 மார்க் எடுப்பாங்க. இதுல 5.4ல தான் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 7 8 9 10 11 12 சம்மு எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ ஒரு 70% இருந்து 80% வரைக்கும் 5 மார்க் அப்படின்றது 5.4ல வரத்துக்கு தான் வாய்ப்புகள் நிறையவே அதிகமாக இருக்கு. நீங்க இது எந்த டீச்சர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்போ 5.3ல வராதா சார்னா திடீர்னு கேட்டுருவாங்க. ரிமைனிங் 20% சான்சஸ் கொஞ்சம் இருக்கு, ரிமைனிங் கேட்டுருவாங்க. அதனால நான் ஒரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். பட் ரொம்ப டப்பா கொஸ்டின் இது, ரொம்ப டப்பா கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 9 இது உங்களுடைய புக்ல 5.3ல கொஸ்டின் நம்பர் 9 இது. சரியா? கொஸ்டின் படிங்க. இது ஆக்சுவலா 2 பார்ட்டா இருக்கும். 2 பார்ட்டா வந்து இது இருக்கும். ஓகேவா? என்னன்னா they are asking ஒன்னு find the equation of median, இன்னொன்னு find the equation of altitude. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? to find median. ஸோ மீடியன் அப்படின்றது என்னமா? நான் டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், கொஞ்சம் கவனிங்க. ஸோ கன்சிடர் அ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் என்ன எங்கெங்கேயோ போகுது நான் வரைஞ்சா. கன்சிடர் அ ட்ரையாங்கிள்.
ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். நல்லா கவனிங்கம்மா, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது ஏ வந்து இங்கே இருக்குது, பி வந்து இங்கே இருக்குது, சி வந்து இங்கே இருக்குது. இப்போ அவங்க பர்டிகுலரா த்ரூ ஏ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நார்மலாக ஒரு ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 3 மீடியன் வரைய முடியும், 3 ஆல்டிடியூட் வரைய முடியும். அப்படிதானே, 3 சைடு இருக்கு, 3 வெர்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ என்னால் 3 மீடியன் 3 ஆல்டிடியூட் வரைய முடியும். சார் எனக்கு மீடியனாவே என்னன்னு தெரியல சார் அப்படின்றவாங்க. ரொம்ப சிம்பிள். ஏக்கு வழியா மீடியன் கேட்குறாங்கன்னா இந்த பிசியுடைய மிட் பாயிண்ட் இருக்குல்ல, அதை ஏ கூட கனெக்ட் பண்ற லைன் தான் மீடியன். ஸோ மீடியன் அப்படின்றது ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆப்போசிட் சைடுடைய மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்றது. சப்போஸ் இந்த பிசி வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னா 4th சென்டிமீட்டர் பாயிண்ட்ல எக்ஸாக்டா நீங்க ஏவை கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் மீடியன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? சூப்பர். அப்போ நான் டி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி நான் கண்டுபிடிக்கணும்ல முதல்ல, அப்படிதானே? அப்ப நான் என்ன பண்ண போறேன், லெட் டி பி மிட் பாயிண்ட் ஆஃப், லெட் நீங்க டயக்ராம் போட்டு தான் இந்த சம் எழுதணும், சரியா? லெட் டி பி மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. அப்போ டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 தெரியுமா? இந்த x1 x2 y2 y1 y2 யாரு? பிசி உடைய கோஆர்டினேட்ஸ். பிசி உடைய கோஆர்டினேட்ஸ் நம்ம கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? -5, -1, 1, 9. சரிங்களா? ஸோ அப்போ அதை எழுதிக்கலாமா? எப்படி எழுதிங்க? -5 சி உடைய கோஆர்டினேட் 1/2, அடுத்து -1 + 9/2. புரியுதா இல்லையாமா? இல்லைன்னா வேகமா போற மாதிரி தெரியுதா? டி அப்படின்றது மிட் பாயிண்ட். இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு இதோடைய லைன் தாமா வேணும், இதோடைய ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வேணும். எதுக்கு? ஏடி தான் மீடியன், அந்த மீடியன் தான் எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வேணும். அது வேணும்னா எனக்கு ஏ கோஆர்டினேட் ஆல்ரெடி கேள்வியில் கொடுத்துட்டாங்க, டி கோஆர்டினேட்ஸ் நான் கண்டுபிடிக்கணும், டி உடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டி உடைய பாயிண்ட் அப்படின்றது பிசி உடைய மிட் பாயிண்ட், அதனால நான் டி கண்டுபிடிக்கிறேன். இதுதான் ரீசன், சரியா? அப்போ இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க, -5 + 1 -4/2, -9 + 1 +8/2. அப்போ உங்களுக்கான பாயிண்ட் வந்து என்னன்னா, டி உடைய பாயிண்ட் என்னன்னா, ஸோ டி உடைய பாயிண்ட் எனக்கு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி பி -2, 4ன்னு கிடைக்குது. இப்போ ஏவும் கிடைச்சாச்சா, டியும் கிடைச்சாச்சு. நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வேணும், 2 பாயிண்ட் இருக்கு, அப்படிதானே? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் AD. I need to find equation of median AD. அப்போ A உடைய கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கோங்க, கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, 6, 2. D உடைய கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கோங்க, கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, -2, 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மேட்டை வச்சு நம்ம போடணும். இது கொஞ்சம் பெரிய சம்மு, ஆனால் சால்வ் பண்றது ஈஸி. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க லென்த்தா இருக்கிற சம் எல்லாம் கஷ்டமான சம்முன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க, நம்ம ஈஸியா போட்டே போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் 2 மார்க் தான், அப்படிதானே? மிட் பாயிண்ட் ஒரு 2 மார்க், அடுத்து 2 பாயிண்ட் ஃபார்ம்ன்றது ஒரு 2 மார்க். அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் 2 மார்க் தான் 5 மார்க்கா கேட்டு வைப்பாங்க. இதெல்லாம் நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஸோ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க, y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1. சரியா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க பார்ப்போம். y மைனஸ் இது x1 y1 எடுத்துக்கோங்க, இதை x2 y2 எடுத்துக்கோங்க. ஸோ y - 2/4 - 2 = x - 6/-2 - 6. அப்போ எப்படி எழுதலாம்? y - 2/2 = x - 6/-8. இதை கேன்சல் பண்ணலாமா? -4ன்னு வரும், இதை நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ -4 டைம்ஸ் y - 2 = x - 6. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -4y + 8 = x - 6. இதை நான் ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணா x - 6 + 4y - 8 = 0. அப்போ உங்களுக்கான ஆன்சர் x + 4y - 14 = 0 இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். எழுதாதீங்க, ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் ஏடின்னு போடுங்க. இப்போதான் நாம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கேள்வி முடிச்சிருக்கோம். இப்போதான் நாம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் முடிச்சிருக்கோம். என்னது? மீடியன் முடிச்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்து நம்ம ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க போறோம். நான் திரும்பவும் சொல்றேன் செல்லங்களா, கேள்வி பெருசா இருக்குன்றதால டஃப்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இதுல நாம ஒரு 4 2 மார்க் சம்மு போட போறோம், அவ்வளவுதான்.
ஃபர்ஸ்ட் 2 மார்க் யாரு? மீடியன் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க தெரியும். போட்டோமா? சூப்பர். அந்த மிட் பாயிண்டா வச்சு 2 பாயிண்ட் ஃபார்மேட்ல ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இன்னைக்கு போட்ட ஃபர்ஸ்ட் 2 மார்க் அப்படிதானே போடுறோம் 2 பாயிண்ட் ஃபார்ம்ல அது அவ்வளவுதான். ஸோ காம்பினேஷன். ஸோ இப்போ மீடியன் முடிச்சிட்டோம். அடுத்த கேள்வியில் அவங்க என்ன கேட்கறாங்க? ஆல்டிடியூடு கேட்கறாங்க. சரியா? எஸ், என்ன ஆயிடுச்சு? ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஓகே நெக்ஸ்ட் ஆல்டிடியூட்மா. ஆல்டிடியூட் முதல்ல நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? சேம் லைக் கன்சிடர் அட் சேம் ட்ரையாங்கிள். நான் இங்க வரைகிறேன். டு ஃபைண்ட் ஆல்டிடியூட் நான் இங்க வரைகிறேன். இது மீடியன் மாதிரி கிடையாது. ஓகேவா? இது டிஃப்ரெண்ட். ஆல்டிடியூட் அப்படின்றது ஹைட், அப்படிதானே? ஆல்டிடியூட்ன்றது ஹைட். அப்போ இங்க இருந்து இந்த பிசிக்கு ஒரு லைன் போகுது. ஓகே, இங்க உங்களுக்கு ஏ இருக்குமா, இங்க பி இருக்கு, இங்க ஒரு சி இருக்கு. இதுதான் ஆல்டிடியூட். சப்போஸ் நான் வந்து என்ன பண்றேன், ஒரு ஈன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், டு ஃபைண்ட் ஆல்டிடியூட். டு ஃபைண்ட் ஆல்டிடியூட். ஓகே, ஸோ ஏஇ அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஏஇக்குன்னா எனக்கு இந்த இயுடைய கோஆர்டினேட் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அது எங்க வேணாலும் பாயிண்டா இருக்கலாம். எனக்கு கோஆர்டினேட் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து பெர்பெண்டிகுலர் மட்டும் தான் தெரியும் நமக்கு. ஹைட்ன்றது என்னது? பேஸ்ல இருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் ஹைட்னு சொல்லுவோம். எனக்கு இப்போதைக்கு அது பெர்பெண்டிகுலர்னு மட்டும் தான் தெரியுமே தவிர எக்ஸாக்ட் பாயிண்ட் நமக்கு தெரியாது. அப்போ எப்படி சார் நான் வந்து ஏஇ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏவுக்கு நமக்கு ஆல்ரெடி பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? 6,2ன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்கு எனக்கு பாயிண்ட் தேவை கிடையாது. இந்த ஏஇயுடைய ஸ்லோப் இருந்தா போதும். ஏன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனு ஸ்லோப்பும் பாயிண்ட் வச்சு எழுத முடியும்ல இந்த ஃபார்முலால. y மைனஸ் y1 ஈக்குவல் டு m ஆஃப் x மைனஸ் x1 எழுத முடியும்ல. ஸோ இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ண போறேன்? ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் இருந்தா போதும். சார் அந்த ஸ்லோப் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த பிசியும் ஏஇயும் பெர்பெண்டிகுலரா இருக்கா? அப்போ பிசியுடைய ஸ்லோப் தெரிஞ்சிச்சுன்னா ஏஇ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது ஈஸி. பிகாஸ் பெர்பெண்டிகுலர் லைனுடைய ஸ்லோப்ஸ் வந்து உங்களுக்கு m1 இன்ட்டு m2 மைனஸ் 1ன்னு வரும். புரியுதா இல்லையா? சப்போஸ் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்போஸ் ஒரு ஸ்லோப் வந்து 2/3னா இன்னொரு ஸ்லோப் என்னவா இருக்கும்? பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது, பேரலா இருக்கும்போது ஈக்குவலா இருக்கும். ஒரு ஸ்லோப் 2/3னா இப்போ ஒரு லைன் வந்து இப்படி போகுதுமா, ஒரு லைன் இப்படி போகுது, இதோட ஸ்லோப் வந்து 2/3 கொடுத்துருக்காங்க. அதுக்கு பெர்பெண்டிகுலரா இல்ல ஒரு லைன் போகுது. சார் இதோட ஸ்லோப் என்னவா சார் இருக்கும்னா -3/2வா இருக்கும். எப்படி சார்? ஏன்னா அப்பதானே உங்களுக்கு அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -1 வரும். செக் பண்ணுங்க. இந்த 3 and 3 அடிச்சிடலாம், 2 and 2 அடிச்சிடலாம், -1 வரும். ஸோ ஒரு ஸ்லோப்பை வச்சு இன்னொரு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்? பெர்பெண்டிகுலரா இருக்கும் பொழுதுன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு சிம்பிளை மாத்திக்கோங்க. ரெசிப்ரோக்கலும் பண்ணணும், சிம்பிளும் மாற்றணும். சரிங்களா? அப்போ நான் இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு ஸ்லோப்பு பாயிண்டை வச்சு தான் போட போறேன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த ஏஇன்றது ஹைட்டு தான். அந்த ஹைட்டோடைய பாயிண்டை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ போன மீடியன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அது மிட் பாயிண்ட்னு தெரியும். சரியா? இந்த இடத்துல இது தப்பா இருக்குமா? சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்னு இருக்கு. இது கொஞ்சம் அடிச்சிடுறேன். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. சரியா? ஸோ b உடைய கோஆர்டினேட்ஸ் என்னது? -5 1 1 9. ஸோ -5 -1 1 9. கரெக்டா? -5 -1 1 9. ஸோ கண்டுபிடிங்க. y2 minus y1. So 9 minus of -1 will become 9 plus 1. x2 minus x1. y minus of -5 becomes plus 5. So it is going to be 10/6. அடிச்சு போட்டீங்கன்னா 5/3. 5/3. ஓகேவா? Since AE perpendicular to BCன்றதால slope of AE will be equal to -3/5. புரியுதா பாருங்க? இது 5/3னா இது -3/5. நான் இப்பதானே சொன்னேன். ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்? சிம்பிளை மாத்தணும். ஏன்னா அப்பதான் இதை மல்டிப்ளை பண்ணும்போது -1 வரும். செக் பண்ணி பாருங்களேன். -3/5ஐயும் 5/3 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 3 3 அவுட், 5 5 அவுட், மீதி மைனஸ் இருக்கா? அப்போ -1 வரும். கேன் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப்பை வச்சு அதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிற இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப் வேணும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு சிம்பிளை உல்டா பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம 5.4ல யூஸ் பண்ணுவோம். 5.4லயும் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க போறேன். சரியா? ஸோ ஆல்டிடியூட், ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட்.
ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் என்னது ஏஇ. ஸோ நமக்கு ஏ பாயிண்ட் என்ன தெரியும், 6,2வா 2,6ஆ 6,2. ஸ்லோப் என்ன தெரியும், இப்போதான் போனோம் இதில் போட்டோம் மேலேயே போட்டோமே -3/5. ஸோ இதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதுங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப் ஃபார்மேட் என்னது, y minus y1 equal to m times x minus x1. ஸோ y minus 2 equal to -3/5 of x minus 6. 5 எங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 into y 5y, 5 2s are 10. -3 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 into x -3x, -3 -6 18. இப்போ மைனஸ்லாம் ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணோம், மைனஸ் எக்ஸில் இருக்குல்ல அதை ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணால் எனக்கு 3x -18 ஆகும். இது 5y -10 வரும் ஈக்குவல் டு 0. அப்போ உங்கள் ஆன்சர் 3x + 5y -28 equal to 0 is the equation of altitude. Is the equation of altitude. Is the equation of altitude. சம்மை முடித்து விடுங்கள். 5 மார்க் கொஸ்டின். திரும்ப சொல்றேன், 5.4 நீங்க போடணும்னாலும் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். சார் என்ன சார் நீங்க தான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இதனால எடுக்கிறீங்களா சார், சில பேர் யோசிப்பீங்க, அதுக்கு சொல்றேன். இங்க நம்ம என்னென்னலாம் பண்றோமோ இதே தான் நீங்க அங்கேயும் பண்ணுவீங்க. 5.4லயுமே இதே 2 பாயிண்ட் ஃபார்மு, இதே பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்மு, இதே மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அங்க என்ன பண்ணமோ அதை தான் நாம அங்கேயும் பண்ணுவோன்றதை மறந்துடாதீங்க. ஸோ ஒமிட் பண்றாதீங்க, சரியா? புரியுதா? இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? லாஸ்ட் கொஸ்டின் எங்கன்னு சார் நான் கொண்டு வந்திருக்கேன், சர்ப்ரைசிங்கா பாத்தீங்களா எங்க இருக்குன்னு. நான் அகைன் 5.1 டாபிக்ல போயிட்டேன், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் டாபிக். ஆனா இந்த கேள்வி எங்க இருந்திருக்குன்னா யூனிட் எக்ஸசைஸ்ல. செல்லங்களா, யூனிட் எக்ஸசைஸ் நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டீங்க, தயவு செஞ்சு அங்கேயும் பாருங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு அங்க இருந்துமே கேள்விகள் கேட்க சான்சஸ் இருக்கு. எந்த சேனல்லையும் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. நம்ம சேனல்ல நான் சாப்டர் வைஸ் யூனிட் எக்ஸசைஸ்க்கும் சொல்யூஷன்ஸ் ஒரு சமூகம் நான் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுல 4th கொஸ்டின், இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதே கொஸ்டின் நமக்கு ஆல்ரெடி எக்ஸசைஸ் 5.1லயுமே இருக்கு. நாமளுமே வந்து டே 6லயோ டே 4லயோ போட்டோம்னு நினைக்கிறேன் இதை. ஓகேங்களா? அதாவது இந்த மெத்தடு போட்டோம், ஆனா நம்ம இதை போடல. பட் நான் சம் எடுக்கும்போது நான் சொன்னேன் யூனிட் எக்ஸசைஸ்மே இருக்குப்பா, நீங்க பாத்துக்கோங்க நான் சொன்னேன். எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, பட் அதை நம்ம இப்போ இதுல கவர் பண்ணிடலாம், சரியா? லாஸ்ட் சம் போயிடலாமா? வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது இல்ல, ஏன்னா சம்மு பெருசான்றதாக வீடியோ லென்த்தா போகுது, சாரி ஃபார் இட். ஓகே, இப்போ லாஸ்ட் சம் இது உங்களுக்கு தெரியும்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா சீக்கிரம். எஸ். ஸோ நீங்க ஃபார்முலா எழுதிட்டு போறதா இருந்தா போடுங்க. நான் வந்து என்ன பண்றேன், நான் டைரக்டாவே வந்து மேட்ரிக்ஸ் எழுதுற மாதிரி எழுதிட்டு நான் சால்வ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் given area is equals to 72 square units. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், 1/2 போட்டுட்டு கொடுத்துருக்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதிங்க பார்ப்போம். -5 7 -4k -1 -6 4 5 அகைன் -5 7 is equals to 72. அடுத்த ஸ்டெப்ல 2 அப்படியே இந்த பக்கம் தூக்கிட்டு போனீங்கன்னா மல்டிப்ளை ஆகுமா? அப்போ உங்களுக்கு எப்படி போட்டுக்கலாம், நீங்க 144 போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. -5 into k கிராஸ் மல்டிப்ளை தானே பண்ணோம். -5 into k -5k -4 into -6 +24 -1 into 5 -5 4 7s are 28. இது வரைக்கும் கிளியரா? அடுத்து மைனஸ் போட்டுட்டு என்ன பண்ணோம், கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணோம், சரியா? 7 4s are -28 -k into -1 -k, சரியா? -k 6 4s are 24 -24 5 5s are -25 is equals to 72 into 2 144. இந்த 2 வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பக்கம் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்றேன். டிவைட் இருக்குல்ல, அது இப்படிக்கா வந்துன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 144. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரா? எஸ். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், 5.1 5.2ல இருந்து 5 மார்க் கேட்கறதா இருந்தா 5.1 நிறைய கேட்கற சான்சஸ் இருக்கு. அதுல இந்த சம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. PYQs நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரியா? சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். இதை -5k இதை ஆட் பண்ண என்ன ஆகும், 24 19 37 வருதா? 24 28 என்னமா வருது, 47 வருதா? எஸ் 47 19 24 - 5 19 29 28 19 47. ஓகே கரெக்ட். மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும், -k -28 -24 -25 எல்லாம் ஆட் பண்ண என்ன ஆகும்,
24, 25, 28, 9 to 17 7 மிச்சம் 1 77 வருது. ஸோ மைனஸ் கே மைனஸ் 77 இஸ் ஈக்குவல்ஸ் டு 144. ஸோ மைனஸ் 5k ப்ளஸ் 47 மைனஸ் உள்ள போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் கே ப்ளஸ் 77 இஸ் ஈக்குவல்ஸ் டு 144. ஸோ மைனஸ் 5கேவும் 4கேவும் மைனஸ் 4k, அதாவது மைனஸ் 5கேவும் கேவும் 77ம் 47 என்ன ஆகும் 124 வருதா. ஸோ 124 இஸ் ஈக்குவல்ஸ் டு 144. ஸோ இவர் அப்படியே இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா மைனஸ் 4k இஸ் ஈக்குவல்ஸ் டு 144 மைனஸ் 124 வில் கிவ் யூ என்ன வரும் 20 வரும். சரியா, அவ்வளோதான். சாரி, 0 இதுக்கு போட்டேன் நான். இப்போ பேசுறது ஒன்று எழுதுறது ஒன்று, என்ன சொன்னேன். ஸோ மைனஸ் 4k ஈக்குவல் டு 20னா அப்போ k ஈக்குவல் டு 20 டிவைடட் பை மைனஸ் 4. அப்போ k உடைய வேல்யூ மைனஸ் 5 தான் இந்த சம்முக்கான கடைசி விடை. இத்துடன் இந்த வீடியோ முடிந்து விட்டது. ஸோ 2 சம்மு, 2 2 மார்க், 2 5 மார்க். அப்படியே ஒரு ஐஃபை போட்டுக்கோங்க. ஃபைன், சூப்பர், முடிஞ்சது. ஸோ அகெயின் சொல்கிறேன், 1 வீக்காக வீடியோ வரல. ஓகே, ஸோ ஐ ஹவ் பீன் பிஸி இன் ட்ராவலிங் அண்ட் ஆல். தலையை பார்த்தா தெரியும், ஹெல்மெட் போட்டே சுற்றிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 160-150 கிலோமீட்டருக்கு சுற்றிட்டே இருந்தேன் ஃபார் பாஸ்ட் 1 வீக்காக. ஸோ இயர் ஆஃப்டர் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு போஸ்ட் த வீடியோஸ் ரெகுலர்லி. அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதை காப்பி பண்ணாதவங்க, நீங்கள் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டிரைவ் லிங்க் கொடுத்துருவேன். அங்கே நீங்கள் டிரைவ் லிங்க் உள்ளே போனீங்கன்னா எதுவுமே கேட்காது, டோன்ட் வரி. ஓகேங்களா, நீங்கள் டேரெக்டாக டிரைவ் உள்ள போகலாம். எல்லா டே வைஸ் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டே 1லேருந்து டே 2, டே 3லேருந்து டே 11 வரைக்கும் நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். மினிமம் ஒரு வீடியோக்கும் ஐம் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் ஒரு 50 வியூஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 10th டே வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஐ ஹோப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் முடிஞ்சதுமா சம். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு டே 12 பார்க்கலாம். ஓகே, டேக் கேர், பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஷேர் பண்ணாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சஜஷனில் பிளேலிஸ்ட் என்னென்ன வீடியோஸ்லாம் காட்டுதோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நீங்கள் உங்களோட சஜஷன்ஸும் கொடுத்துட்டு போங்க. சார் இந்த சாப்டர்லேருந்து எடுங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்களுமே இந்த சாப்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது நீங்கள் எது டஃபாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுலேருந்து நம்ம 2 மார்க் 5 மார்க் கவர் பண்ணலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பை பை, டேக் கேர், பை 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 பை.